பார்த்தா அவன் சாவ சொல்ல எனக்கு கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்னடா ஐவுற அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். அது தண்ணியா வருது, கம்முன்னு நான் எழுந்து வெளியே போயிட்டேன் பாத்ரூமுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். இது என்ன பீச்னா, இது என்னடா பீச்சு? பொட்டிவாக்கம்னு ஒரு பீச்சா, பாலவாக்கம் பீச். எங்களுக்கு தெரிஞ்சு அடையார் பீச் தெரியும். அடையார்ல பீச் இருக்குது. பெருனா பீச், சாரி பெருனா பீச். அடையார்ல பீச் இருக்கு, அதை வச்சு அவன் பீச்சுன்னு சொல்லிட்டான். அடையார் பீச். சரி விடு. மெரினா பீச் தெரியும், பெசன்ட் நகர் பீச் தெரியும், அப்புறம் பாண்டிச்சேரி பீச் தெரியும். சரி ஓகே. ஏதோ ஒரு பீச்சுக்கு வந்துட்டோம் நாங்கள். அங்கே பீச் உங்களுக்கு பின்னாடி தெரியுதா? அதுதான் பீச்சு. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. எதை பத்தி பேச போறோம் இப்போ? வந்து ஒரு காதல் கதையை வந்து பேச போறோம். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசு. இல்ல இப்போ வந்து நம்ம காதலை பத்தி பேச போறோம். சொல்றா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை எங்க பார்த்த, எப்படி பார்த்த உடனே உனக்கு பட்டர்ஃபிளைஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்பத்துல இருந்து? அந்த பொண்ணு வேற நண்டு இருக்கிட்டான். ஏய், இந்த கதைலாம் நீ கூட கடல் பீச்சுன்னு வந்தா முதல்ல நண்டு பிடிக்கணும்டா, அதுக்கப்புறம் தான் பேக். என்னடி இது? உன் கதையை சொல்றானா? நீ வந்து வேற ஒரு கதையை ஆரம்பிக்கூடாது. உன் கதையை சொல்லு. என் கதையில வந்து ஒரு பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு பறக்கோட்ட மாதிரி புசுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அது எப்படி சொல்லு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை எங்க பார்த்த? ஃபர்ஸ்ட் அது ஒரு இடத்துல, அதெல்லாம் வந்து எப்படி விளையாடல எல்லாரும் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வந்து எந்த ஒரு பேரு எதுவுமே மென்ஷன் பண்ண கூடாது. அப்படியே சொல்லு. ஒரு 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 தியரட்டிக்கலா சொல்லு. தியரட்டிக்கல்னா பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஒரு சிம்பிளா சொல்றான். யாரும் இந்த படத்தோட காதல் மாதிரி நான் வந்து இது வரைக்கும் அந்த படம் பாத்து கிடையாது. படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். லவ் பார்த்தேன், பிடிச்சிச்சு, லவ் பண்ணேன். 2000 கொரோனாக்கு முன்னாடி லவ் பண்ணேன். 2019 நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. இப்ப 7 வருஷம் ஆகுது. இன்னும் லவ் பண்ணி தாங்கிறேன். இதுக்கப்புறமா லவ் பண்ணுவேன். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு அடை வேணும். அதுவும் சொல்லு. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்த? எங்க பார்த்த? எப்படி பார்த்த? உன்னோட எத்தனை வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு? ஏய், அவனோட பெரிய பொண்ணு. என்னோட ஒரு 3 வருஷம் சின்ன பொண்ணு. 3 வருஷம் சின்ன பொண்ணு. ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்த? எங்க பார்த்தனே தெரியல. நான் ஏதோ தரையில உட்கார்ந்து இருந்தேன். ஏடா நாயெல்லாம் வந்து எதுல எல்லாரும் தரையில தான் உட்காருவோம். கீழே உட்கார்ந்து இருந்தேன். போச்சு, பிறகா பார்த்தேன், அவ்வளவுதான். நீ ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணியா? அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது தெரியல. அப்ப நான் வந்து கொஞ்சம் போதையில இருந்தேன். அதான் சொல்றது. பாதியில இருந்ததால அந்த பொண்ணு உன்னை பாத்துச்சு. இல்ல, அப்ப போதையில இல்ல, உட்கார்ந்து இருந்தேன், அவ்வளவுதான். ஒரு பீடி. எத்தனை வருஷம் ஆகுது? எப்ப லவ் பண்ண? லவ்லாம் கிடையாது, அவ்வளவுதான். லவ் இல்லாம என்ன பண்ணிருக்கிற? லவ் தான் நான் பண்ணினேன். லவ் பண்ற மூஞ்ச பாரு. இவனோட வாழ்க்கையை பத்தி பேச போறோம் இப்போ. என் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அத முதல்ல நீ சொல்லு. என் வாழ்க்கை நல்லாதான் போகுது. தினமும் வேலைக்கு போறேன், 1000 rupees தராங்க. 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்குற. இவர் வேலை என்னன்னா குடி 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 சமத்தியா குடிக்கிறது. 1 week ஆச்சு சரக்கு ஆச்சு. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் பண்ணலான்னு இருக்கேன். முன்னேற்றம்னா ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணுவோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. கல்யாணம்லாம் அது கொஞ்சம் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் அண்ணன் இருக்கான், அண்ணன் மேரேஜ். எப்படின்னா இவன் வந்து இப்போ இவனுக்கு வந்து கல்யாணம் பண்றதுன்னு ஆசை இருக்குது. இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுன்ற ஆசை இருக்குது. ஏன் அப்படியா? கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனா இவங்க அண்ணன் இருக்கிறான். இவங்க அண்ணன் இருக்கிறதால இவனால கல்யாணம் பண்ண முடியல. அதனால இவன் அண்ணன் போட்டு சாவச்சிடலாமா இல்ல எதாச்சும் வேணாம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டான். சரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதை பத்தி பேசிப்போம். படமா? ஏன் பிடிக்கும்? F1.
F1 படத்தோட ஹீரோ மட்டும் யாரு? சொல்றா, ஹீரோ பேர் சொல்லு. F1 படத்தோட ஹீரோ பேர் சொல்லு. ஹீரோ மட்டும் யாரு சொல்லு. F1 படம் எதை பேஸ் பண்ண படம்? F1 எதை கார் ரேஸ் ஓடுறதா படமே. ஓகே, அது ஹீரோ பேர். ஐயோ அதானே. ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா? 1999 ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ஹீரோ தான் இப்போ வந்து F1ல ஹீரோவா இருக்காரு. எதுல பாத்தீங்க அந்த படத்தை? அதுவா எங்கேயோ பார்த்தேன். இல்ல ஒரு அண்ணா வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டாரு. F1லாம் வந்து ஐமேக்ஸ்ல போய் பார்த்தா F1. அவரு பாத்துட்டு வந்துட்டாரா? எனக்கு அப்புறம் தானே சொல்றாரு. நான் தியேட்டருக்கு போயிட்டு நாங்க பாத்துன்னு இருக்கேன். சொல்றதானே நானும் வந்து சரி, அந்த படம் உனக்கு பிடிக்கும்னு சொல்றல, எதுக்காக அந்த படம் பிடிக்கும்? அது நல்லா இருக்கு. ரேஸ் வந்து போது அது நான் ஓட்ட சொல்ல போது அது தெரியும்போது அது நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நீ சொல்லு, உனக்கு என்ன படம் பிடிக்கும்? எனக்கு என்ன படம் பிடிக்கும்னா எப்படி சொல்றது, நான் இது வரைக்கும் எந்த படம் பார்த்ததில்ல. டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பேன், நல்லா சூப்பரா இருக்கும். அந்த பூனையை எலியும் ஓடி பிடிச்சி விளையாடல, அது நல்லா பார்ப்பேன், சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில ஒருத்த படம் பார்க்காமலே இருப்பானாடா? வாழ்க்கையில படம் பார்ப்பேன், ஆனா டைம். நீ ஏடா நீ பண்றா இவனுங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்து உனக்கு கத்து கொடுத்துருக்குது. ஆமா, இவனுங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு மைக்கு பிடிச்சின்னு நாங்க பேசின்னு இருப்போமா, இவர் இதை இங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவாரா. அது இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி சொல்றது, கிளிக் பண்ணாலே அது ஒரு இது மாதிரி ஸ்னாப் சாட்ல வர மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து இருக்குது. அதை போட்டு ஒரு நாளைக்கு 100 ஐத்து ஏத்துறோம். அதை நாங்க வேற உட்காந்து பார்த்துன்னு வேற இருப்போம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது யாருமே கண்டுக்கல. பிடிக்காத படம், உனக்கு பிடிக்காத படம் இது? பிடிக்காத படமா? பிடிக்காத படம் ஜோ. எதுக்காக பிடிக்காது ஜோ? அந்த பொண்ணு வந்து இறந்துடும் லாஸ்டா. அப்ப அந்த பொண்ணு பிடிக்கல உனக்கு? அவங்க லவ் பண்ண சொல்ல நல்லா இருக்கும், நல்லா ஜாலியா பண்ணின்னு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு செத்துட்டு இருந்துச்சு. உனக்கு காதல்லாம் இது காதல் தோல்வினா கசக்குதா உனக்கு? ஆமா. அதுக்கப்புறம் தான் அது நல்லா இருக்கும் அந்த படம். நான் ஒரு டைம் அழுதுட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அதனால சொல்லதான் அழுதேன். ஏண்டா உன் வாழ்க்கையே இது, உன் வாழ்க்கையே அழுகுற மாதிரி தான் இருக்குது. புல்லட்ல ஜிகர் இருந்தாண்டா 2 தான் தியேட்டர்ல உட்காந்துன்னு இருக்கேன். அப்போ வந்து மாலை போட்டுன்னு இருந்தேன் சபரிமலைக்கு. சரி தியேட்டருக்கு போலான்னு போனோம், பார்த்துன்னு இருந்தோம் மூவிலாம். பார்த்தா சாவ சொல்ல எனக்கு கண்ணுல இருந்து தனியா வருது. என்னடா ஐவுற அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். அது தனியா வந்து கம்முன்னு நான் எழுந்து வெளியே போயிட்டேன் பாத்ரூமுக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். வானம்னு ஒரு படம் இருக்குது. அது எப்படியா மறக்க முடியும்? அதுல வந்து நம்ம எஸ்டிஆர் அந்த மாதிரி பாத்திருக்கவே முடியாது. வானம்ல வந்து கிளைமேக்ஸ்ல எஸ்டிஆர் செத்தப்ப கூட யாருக்குமே அந்த இது இருக்காது. அதை பார்த்துட்டு வந்து சந்தானம் அழுவாரு. அது சந்தானம் அழுவும் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மாதிரி எமோட் ஆயிடும். எவ்வளவு ஜிபி மாதிரி வச்சிருக்கான். சரி, அதெல்லாம் எனக்கு இப்ப யாரும் கேட்கல. பிடிக்காத படம் எதுடா? எனக்கு பிடிச்ச படமே எதுவும் தெரியல. பிடிக்காத படம் கேட்டா எந்த படத்தை சொல்றது? ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில படம் பார்க்காமலே எப்படா இருக்க முடியும்? எனக்கு எப்படி சொல்றது, பைக் எடுத்துட்டு வெளியில ஜாலியா சுத்துவேன், லாங் ரைடு அதிகமா போவேன், இந்த மாதிரி சுத்துறது, கேம் விளையாடுவேன், வேலைக்கு போயிட்டு வர்றது, இதுக்கே டைம் சரியா போயிடுது. அதனால இப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி படம் பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுல 1 மணி நேரம் போயிட்டு நான் கூட இந்த கட்டகுஸ்தி 2 இறக்கி வச்சுன்னு இருக்கேன், இன்னும் பார்க்காம இருக்கேன்டா. உண்மையிலே இப்ப ரீசெண்டா இந்த 1 வருஷமா வந்த படம் எங்க பாத்தீங்கன்னா பீச் போலான்னு சொல்லிட்டு சரகத்துக்கே டைம் பத்தல. இதுல படத்தை வேற சாரகட்சிலாம் 1 வாரம் ஆகுதுடா. ஐயோ சாமி வேற சொல்றா சேனல் பேர் சொல்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புது சப்ஸ்கிரைப் வரா. இப்பதான் நாங்க ஸ்டார்டே பண்றோம். இவனுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெக்க வருது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பேரு கேட்டு விளையாட சப்ஸ்கிரைப் பண்ற சொல்லியிருக்காரு, அதனால வெக்க வருது. சரி ஒரு அவசியம்
உங்க சேனல்ல யூடியூப்ல வரலன்டா. நீ வேற vlog எடுத்துட்டு இருக்க உட்கார்ந்து. யூடியூப் தான் வேற ஆனந்தமாக இப்போ யூடியூப்ல தேடியும் வர போறது இல்ல. நானே உன்னை பண்ணடா. தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் பண்ணிருக்கேனா? உங்க ஐடி சொல்லு. என்ன ஐடி? நாங்கள் வந்து சும்மா தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு. நாங்கள் வந்து உட்காந்து விளாக் கற்றுக்கிறோம். ஒருத்தர் ரேண்டமாக ஒருத்தர் வந்தாங்க. அவங்களே வந்து ஐடி கேட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. ஒன்றுமே போடல. ஓ இதுதானா இது பக்கமாக வருது. இந்த ஐடி எல்லாரும் வந்து அவங்க பார்த்துக்கிட்ட ஐடியில் தானே பார்த்துன்னு இருக்காங்க வீடியோவை. இல்ல ஆமால பரவாயில்ல, நான் இன்னொரு முறை இருந்தாலும் பாத்துக்குங்க. இந்த வீடியோ 10 பேர் பார்ப்பாங்க உங்களை. அவ்வளோதான். நாங்க வந்து எங்க போவோம்னா மேல போவோம். எங்கடா மேலே? மேலடா. மேலே நான் வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர் அப்பலாம் எங்களுக்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு 100K சப்ஸ்கிரைபர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னா அவ்வளோதான். நாங்களும் ஒரு விருந்து வைப்போம். பார்த்தோன்னே விட்டு சென்னையிலே வைப்போம். எங்கன்னா எங்களுக்கு பேச்சுலர் ரூம் இருக்கு. ரூம்லயே உட்காந்து நாங்களே வச்சுப்போம். அதான் சென்னையில வைக்கிறதுக்கு. மெசேஜ் பண்ணிடுற பாத்தியா, இது உனக்கு தேவையா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. உங்க கேங் எல்லார் கேங்லயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான். அவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஓரமா போயிட்டு சாட் பண்ணிருப்பான் அவங்க ஆள் கூட. அவனை யாரெல்லாம் இருக்கிறானோ அந்த மாதிரி பையன் அவன் பேரை வந்து மென்ஷன் பண்ணி டாக் பண்ணி விடுங்க கீழே. சம்பந்தம் இல்லைனாலும் நடிப்பேன்டா. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்.